டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான பஜ்ஜி குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பஜ்ஜி குருமா வைக்க சொல்லி நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் இன்னைக்கு பஜ்ஜி குருமா செய்ய போகிறோம். இந்த குருமா பஜ்ஜிக்கு மட்டும் இல்லைங்க, எந்த மாதிரியான வடை போண்டா எதுக்கு இருந்தாலும் இது நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். மழை நேரங்களில் உங்கள் வீட்டில் பஜ்ஜி, உளுந்த வடை, போண்டா இந்த மாதிரி எது செஞ்சாலும் அதோட இந்த குருமாவும் சேர்த்து செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு. வா, உண்மையிலே பஜ்ஜி குருமா வடை குருமா தான். நல்ல அருமையா இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன கேரட்டு, பட்டும் படாமலும் உருளைக்கிழங்கு, அப்படியே வெங்காயம். இந்த மசாலு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. வெறும் மஞ்சப்பொடி, பச்சை மிளகா காரம், இதுதான். எந்த ஒரு வடையா இருந்தாலும் அந்த ஒரு வடைக்கு இந்த ஒரு குருமா வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். உங்க வீட்டில் வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து நீண்ட நாளா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த பஜ்ஜி குருமா, அதை வச்சு குடுமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம அதை வச்சு காமிக்க போறோம். இப்போ நம்ம வந்து அந்த பஜ்ஜி குருமா செய்யறதுக்கு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம், சமையல் எண்ணெய். அதை ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. ஒரு அரை டீஸ்பூனு கடுகு. இப்போ கடுகு எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூனு உளுந்து, அதுவும் நல்லா பொரியட்டும். சின்ன சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு, அதையும் அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே மீடியம் சைஸ் வெங்காயம் 2, பெரிய வெங்காயம் 2 எடுத்துட்டு நல்லா பொடுசா வெட்டிட்டு நீட்ட வாக்கில் வெட்டி எடுத்துருக்கேன். இல்லைன்னு நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு போல் வெட்டினது 1 கப்பு போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா உதுட்டு விட்டுருங்க. அதை லேசாக நல்லா வதக்கி கொடுங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா பாதிக்கு மேலே நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரே ஒரு கேரட், ஒரு விரல் அளவு மட்டும் கேரட்டு, ரொம்ப வேண்டாம், ஒரு விரல் அளவு கேரட் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த அளவுக்கு பொடிசா வெட்டி அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா. ஏன்னா இந்த பச்சை காரம் வந்து நம்ம பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். நம்ம மற்றபடி எதுவும் சேர்க்க போகிறாரு. அதனால காரம் வந்து இதில் என்ன தேவையோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் உள்ளே போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி கொடுத்துருங்க. இப்போ வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த கேரட் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஒரே ஒரு டீஸ்பூனு நிறையா இஞ்சியும் பூண்டு சேர்ந்த மாணிக்க 2ஐயும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சு அதையும் நம்ம இந்த இதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா இதோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை பிரட்டி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி கொடுத்துருங்க. அந்த பச்சை வாசனை போனோடனே தக்காளி ஒரு சின்னதாக 2 தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா தொலி நீங்கி வரணும், நல்லா வதங்கி வரணும். அதுக்கு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, தூளுப்பு ஒரு டீஸ்பூன் போல் தூளுப்பு, ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள், அதையும் போட்டு நல்லா பிரட்டி கொடுத்துருங்க. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தோடனே இதில் அப்புறம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி அதில் உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொதிச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம வந்து குருமா வந்து அங்கே ஒரு 5 நிமிஷமா கொதிக்க வச்சு மூடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அவிச்சு வச்சுருக்கோம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அவிச்சு வச்சுருக்கோம். நல்லா வெந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்கும். 100 கிராம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தொலியை உரிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா மசிச்சுக்கிறணும். இந்த மாதிரி ரொம்ப கட்டி கட்டியா இல்லாம மசிச்சுக்கிறணும். உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ரொம்ப உருளைக்கிழங்குலாம் போட வேண்டாம், கொஞ்சம் குறைச்சா போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு இதை ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம மசாலா வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வெந்துருச்சு. தக்காளி, அந்த வெங்காயம் எல்லாம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மசிச்சு வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த அளவு கிண்டி கொடுத்த உடனே அடுத்து நம்ம
நம்ம இங்கே வந்து பாசிப்பருப்பு, இன்னைக்கு பாசிப்பருப்பு பயத்தம்பருப்பு அப்படிம்பாங்க. அந்த பருப்பு ஒரு 1/4 கப்பு, இதே அளவு 1/4 கப்பு எடுத்துட்டு வறுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக திரிச்சு நல்லா ஜலிச்சுட்டு அதை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு மாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 டம்ளரு தண்ணி சேர்த்துட்டு அதை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ வழக்கமாக வந்து நம்ம கடலை மாவு தான் சேர்ப்பாங்க. நம்ம கடலை மாவு சேர்க்காம, ஏன்னா பஜ்ஜி எல்லாமே வடையெல்லாம் கடலை மாவில் தான் போடுவாங்க. திரும்ப திரும்ப நம்ம அந்த பஜ்ஜி குருமா வந்து அந்த கடலை மாவுலேயே மறுபடியும் நமக்கு ஒரு பஜ்ஜி குருமா வச்சோம்னா நமக்கு திரும்ப திரும்ப கடலை மாவே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால நமக்கு இந்த மாவு போடும்போது நல்ல திக்னஸும் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக நம்ம இன்னைக்கு பாசி பருப்பு மாவு நம்ம இன்னைக்கு சேர்த்துருக்கோம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துருங்க. நம்ம கரைச்சி இருக்கக்கூடிய அந்த மாவை வந்து கரைச்சிருக்கோம். அதை நம்ம எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம பாசி பருப்பு மாவு போட்ட உடனே நல்லா திக்காக கிடைக்கும். இந்த சமயத்தில் நமக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இது வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இது நல்லா இப்போ வெந்து வரும்போது நமக்கு கரெக்டான அந்த ஒரு ஊற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும், அந்த குருமா அப்படியே லைட்டாக தண்ணி இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் அப்படி ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம குருமா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்து நல்லா திக்னஸாக வந்துருச்சு. வந்து விட்டுருங்க. கலந்து விட்ட உடனே மேலே வந்து இந்த மாதிரி என்னடா பபுள்ஸாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது நம்ம பாசி பருப்பு அந்த தண்ணி கலந்து ஊற்றினோம்ல, அதுதான் வெந்து அப்படி இருக்குது. அது ஒன்றும் செய்யாது. அது அப்படியே கலந்து விட்டே இருக்கும்போது அது சரியாயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக மல்லித்தலை நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு டேஸ்டான பஜ்ஜி குருமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.